அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நீங்கள் சித்தர்களுக்கு நீங்கள் கோவில் கட்டி சாமி கும்பிட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இது எப்படி சாமி உங்களுக்கு தோணுச்சு சித்தர்களுக்கு இந்த மாதிரி கோவில் கட்டி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்தில் ஞானிங்க மாதிரி உண்மையை பேசணும் யாரும் கிடையாது. மனிதர்கள் எல்லா மனிதரும் உண்மை பேசுறதால உண்மை பேசுகிறான்னு நம்பிடாதீங்க. ஆனால் மகான்கள் பொய்ன்ற பக்கமே அவங்க போகிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்னா மனிதனோட சேர்ந்து வாழலை. ஏன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், இவங்க கூட சேர்ந்தா நம்மளையும் கெடுத்துருவானோ அப்படின்ற பயத்தால் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான். ஆனால் மனிதனுக்கு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இப்போ சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதர் ஒரு பெரிய மகான். அந்த மகான் தோன்றி அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எழுதினார். ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கல. அவங்க வாழ்க்கைக்கு தேவையோ அதை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் ஒரு 4 முழத்துண்டு மேலே ஒரு 4 முழத்துண்டு போட்டுன்னு ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக தள்ளினார் 33 வயசு வரைக்கும். ஆனால் எந்த கிறிஸ்துவம் அந்த மாதிரி இருக்கிறான் இல்லை. இவன் ஷூ போட்டுக்கிறான், சுனா போட்டுக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறான், இன் பண்ணிக்கிறான். கேட்டால் கால கோளாறு, காலத்துக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீ அந்த கடவுள் வழிபாட்டில் இல்லை, உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. இது எல்லா மதத்திலையும் இது உண்டு. எல்லா மதத்திலையும் ஒரு அற்புதங்களை சொல்லி வச்சுட்டு போய்க்கிறாங்க மகான்கள். ஆனால் அந்த அற்புதங்களை இந்த மனிதனால் அறிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. அந்த மாதிரி பொய்யில்லாத விஷயத்தை பேசினவங்க மகான்கள். அப்போ சித்தர்களும் இறைவனும் ஒண்ணுமா சாமி? ஆமாம்மா. அவங்க பொய்ன்றதே இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடாது. சொல்றார் அகஸ்தியர், வைத்து பிழப்புக்காக பொருள் பொறிக்க வருவான் பாவி, காசியில் 7 நரகு அவனுக்கு காத்திருக்கிறது அப்படின்றான். இந்த ஆன்மீகம்ன்ற பேர்ல பொய் சொல்லி பொழப்பு பணம் பறிக்கிறதுக்கு வருவான், அவனை நம்பாத. ஆனா அவனுக்கு காசியில 7 நரகம் காத்துங்குது அவனுக்கு அப்படின்றாரு. அப்போ ஞானிகள் எப்போ தோன்றினா அப்பவே போலிகளும் தோன்றிட்டான். இந்த சித்தர்கள் ஞானிகள் இல்லைன்னா மனிதனுக்கு கடவுள் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. அப்போ சித்தர்களில் நம்ம கடவுள் மாதிரி தான். ஏன்னா பல மகான்கள் உடலை விட்டு உடல் விழுந்தது, ஆன்மா சுகம் பெற்றது, இறைவனோட கலந்தது. ஆனால் சித்தர்களுக்கு இந்த உடல் கூட விழலை. உடலே விழாம அதுதான் காய கல்பம்னு, அந்த உடலே கல்பமாக ஆக்கிட்டாங்க, உயிரும் உடலும் ஒன்றாக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆக்கினது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னே வள்ளலார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னே பட்டினத்தார் ஆக்கினார். ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னே உஜினி நாடு, மத்திய பிரதேசத்தில் பிறந்த உஜினி நாட்டில் பிறந்த பத்ரகிரி ஆக்கினார். மீதி மகானுக்கெல்லாம் உடல் விழுந்தது. ஆனால் ஆன்மா எங்கேருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தது. இது சேர்ந்ததான் முக்தி மோட்சம்ன்றது. அது இயேசுநாதராக இருக்கலாம், நபிகள் நாயகமாக இருக்கலாம், இல்லை மகான்கள் இந்து மகான்களாக இருக்கலாம். இந்து, கிறிஸ்துவ, முஸ்லீமு இதெல்லாம் நீயா வச்சுக்கிறது தான். இயற்கையில் உண்டா? பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு கடவுள் காப்பாற்றுவார்னு போட்டு வைப்பியா? இல்லை கடவுள் காப்பாற்றுவார்னா அது இருக்குமா? உடனே அழுவோம். அது ஏன் அழுவுது? ஏதாவது கடிச்சிட்டு அழுவுதா, பசிக்கு அழுவுதான்னு தாய் புரிஞ்சுக்கிறான். அப்போ தாய் ஓடியாந்து பால் கொடுக்குறான். உணவு தான் கடவுள். அந்த பருவத்தில் கடவுளே தெரியாது அதுக்கு. அதனால தான் சொன்னேன், சக்தியா பிறக்கிறான், ஜீவனா வளர்றான், மனமா வாழறான், பெணமா போறான். 6 அறிவுன்னு ஏமாத்தின்னு இருக்கிறோம் உலகத்தில். நமக்கு 6 அறிவு கிடையாது, அந்த மகான்களுக்கு தான் 6 அறிவு. ஏன்னா 6 அறிவு உள்ளவனுக்கு வேற்றுமை கிடையாது, எந்த உந்துன்னு கிடையாது. உலகமே அவன்தான், உலகமே நான் தான் வாழ்ந்தவன் 6 அறிவு மனிதன். என் வீடு, என் குடும்பம், என் சொந்தம், என் பந்தம்ன்றவன் 6 அறிவு இல்லை, 3 அறிவு தான் அவனுக்கு. அப்போ அந்த 3 அறிவோடு வாழற மனுஷங்கிட்ட வேற்றுமைகள் இருக்கும், மகான்கிட்ட வேற்றுமை கிடையாது.
இந்த சித்தர்களும் இந்த மகான்களும் பிறக்கலைன்னா இந்த மனிதனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஏன்னா கடவுளை கண்டவங்க அவங்க, கடவுளோட உறவாடினவங்க அவங்க. ஆனால் மனிதனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மனிதனால் அதை அடைய முடியல. ஏன்னா இவன் ஆசை, பாசம், காமம், இந்த மூணும் இவனை கவிக்கின்னு மாயை திரையில மாட்டிக்கின்னு முழிக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுவார். கடல்ல மீன் பிடிக்கிறான், வலை வீசுவான் மீனவன். ஆனால் அந்த வலை இறங்கிறதுக்குள்ள சில மீன்கள் வலை கீழே தப்பிச்சு போயிடும், சில மீன்கள் வலையில் மாட்டிக்கும். மாட்டிக்கிற மீன் சில மீன்கள் என்ன பண்ணும், சும்மா இருக்காது, மாட்டிக்கின்னு தூக்குனா கூட எகிரி குச்சி அந்த வலையை எப்படியாவது கீழ்ச்சிக்கின்னு தப்பிச்சு போயிடணும்னு நினைக்கும். சில மீன்கள் மாட்டிக்கணும், நம்ம சட்டிக்கு தான் போக போகிறோன்னு பட்டும் கிடக்கும். இன்னிய மனுஷன் சட்டிக்கு போகிற மாதிரி பட்டும் கிடக்கிறோம். தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டான். அந்த தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்ததான் அந்த மகான். எப்படியெல்லாம் தப்பிக்கணும், எதெல்லாம் வழி உனக்கு. இந்த உலகத்தில் எந்த கடவுளும் கிடையாது உனக்கு உயிர்னு ஒன்று இல்லைன்னா. 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டில் மரம் செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிட்டுது? காட்டில் இருக்கிற மிருகங்கள் எந்த கடவுளை கும்பிடுது? ஆனால் 400 வருஷம் 500 வருஷம் 300 வருஷம் 200 வருஷம் வாழுது. உழுந்து கும்பிடுற மனிதன் கடவுளை 10 வயசில் செத்து போகிறான், 5 வயசில் செத்து போகிறான், 50 வயசில் செத்து போகிறான். இது என்ன கடவுள் கொள்றாரா? கடவுளுக்கு அதுவா வேலைன்னா அது இல்லை. கடவுள் ஜாதிக்கு ஒரு கடவுள் கிடையாது, மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது, நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது, இனத்துக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகத்துக்கு ஒரே கடவுள், அது பேரொளி. அதுக்கு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான் கடவுள். மதத்துக்குள்ளே நிற்கிறது மத வழிபாடு, ஜாதி வழிபாடு, குல வழிபாடு, இது நடக்கும். ஆனால் கடவுள் வழிபாடு நடக்காது. கடவுள் வழிபாடு உள்ளவனுக்கு இதெல்லாம் கடந்து போனால் தான் கடவுள் வழிபாடு. அப்படிப்பட்ட கடவுள் வழிபாட்டை காட்டி கொடுத்தவங்க இந்த மகான்கள், சித்தர்கள். அதனால் இந்த சித்தர்களுக்கு இவங்களை மறந்துடக்கூடாது. உலகத்தில் எங்கேயுமே இது வரைக்கும் கட்டாத விஷயத்தை நம்ம செய்துக்கிறோம். 1.5 கோடி ஆச்சு. யாரும் இது வரைக்கும் உலகத்தில் செய்ததில்லை. அப்படி கடவுளை காட்டி கொடுத்து நம்ம வாழத்துக்கு வழிவகுத்து கொடுத்த மகான்களை நம்ம இந்த உலகம் மறந்துடக்கூடாது. ஒரு ஆசிரமத்தில் போனால் என்னமோ அவன் குடும்பத்தை சார்ந்த மாதிரி ஒரு மகானை எங்கள் மகானு எங்கள் குரு அப்படின்ட்டு அவனை வரைக்கும் வச்சுக்கிறான். ஒரு மகானானவே அவன் உலகத்துக்கு சொந்தம், வீட்டுக்கு சொந்தமோ மதத்துக்கு சொந்தமோ ஒரு ஆசிரமத்துக்கு சொந்தமோ கிடையாது. இதை இந்த ஆசிரமத்தில் இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இன்னமும் அவங்களுக்கு தான் உரிமையான மாதிரி நினச்சிக்கிறது. அது இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் மேலே 18 சித்தர்கள் சிலையை கட்டினேன், கீழே 18 மகான்கள் சிலையை கட்டினேன். ஏதோ இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினுக்கிறேம்மா. சரி சாமி, இன்னொரு டவுட் சாமி. சொல்லுப்பா. இந்த உறங்கும் போது திசை பார்த்து உறங்கணும்னு சொல்றாங்க. எந்த சாகும் போது கூட நான் கூட தேடுறேன் எந்த திசையில் சாகணும்னு போட்டு. இந்த இமயமலை பக்கம் தலையை வச்சுன்னு போட்டுன்றாங்க. என்ன நான் சொன்னேன், இமயமலை பக்கம் தலை வைக்க மாட்டேன், கால் தான் நீட்டுவேன்னா. நீனே ஏடா குடும்பமா பேசுறேன்றாங்க. ஏன்னா எனக்கு சாவு வரும்போது அது எந்த திசையில் பத்துங்கன்னு போதா? பைக்கில் போய்கின்னு இருக்கிற பஸ்ஸுக்காரன் ஏத்தனா எந்த திசையில் போறேன்னு ஏத்துறானா? பின்ன இது என்ன திசை வாழுது? எல்லா திசை இறைவனுடைய படைப்பு. எது திசை உனக்கு? எது கிழக்கு, எது மேற்கு, எது வடக்கு, எது தெற்கு? எல்லாம் இறைவன் படைச்சது. இல்லை எதில் பார்த்துட்டா நீ ஒரு சும்மா ஒரு பூச்சி கூட கணக்கு கிடையாது உன்னை. அப்புறம் திசை பார்த்து படுத்து உன்னை காப்பாற்றிக்கலான்னு நினைக்கிறியா? எந்த திசையில் பார்த்தாலும் போட்டுருவாங்க கவுரு, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த கலைக்கும் மற்ற தெய்வ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தெய்வ வழிபாடு போனீங்கன்னா அந்த 10 நிமிஷம் அங்கே அமைதியாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும், வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா பழைய நிலைக்கு போயிடுவேன் நீ. ஆனால் இந்த பாடமாகப்பட்டது அப்படின்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியை தரும். அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு. கடவுளை நம்ம கும்பிடாதாலேயோ கும்பிட்றதாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணமும் கிடையாது. ஆனால் நம்ம கடவுளை வழிபடலைன்னா நம்ம பூமியில் பிறந்ததே வேஸ்ட். ஆனால் கடவுளை வழிபடணும். எது கடவுள்? கற்பனையில் கடவுளை வழிபடக்கூடாது, மனசார வழிபடணும். நீ தான் கடவுள், நீ இல்லைன்னா கடவுள் என்ன ஒன்று உலகத்தில் கிடையாது. அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடி எடுக்கணும். அது எப்படி இருக்குது? அகார உகார மகாரம், நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான். உலகத்தை அணு நீட்டு நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான், சப்தம் காற்று நெருப்பு, இது 3 இயக்குது. மனிதனி அந்த 3 தான் இயக்கிக்கினுக்குது. பிறக்கும்போது மனிதன் குழந்தை, இடைப்பருவத்தில் வாலிபன், முதுமையில் வயோதிகன்,
ஆனால் ஒரு புலி பிறந்ததுன்னா பிறக்கும்போது புலி தான், சாகும்போதும் புலி தான். பூனை பிறந்ததுன்னா பிறக்கும் போதும் பூனை தான், சாகும் போதும் பூனை தான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த 3 பரிமாண வளர்ச்சிகள் இருக்குது. அப்போ இந்த 3 பரிமாண வளர்ச்சிகள் எதுக்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்? இளமையில் தனக்காக வாழணும், இடைப்பருவத்தில் குடும்பத்துக்காக வாழணும், முதுமையில் உலகத்துக்காக வாழணும். அவன் தான் 6 அறிவு மனிதன். அந்த மாதிரி வாழ பழகுங்க. அதுக்கு தான் இந்த கலையை கொடுக்குறோம். நம்ம இதை சீராக செய்தீங்கன்னா அதனுடைய நன்மை தீமையை நீங்களே அறிவீங்க. கோயிலுக்கு போக மாட்டீங்க, சர்ச்சுக்கு போக மாட்டீங்க, மசூதிக்கு போக மாட்டீங்க, தர்காவுக்கு எதுக்குமே போக மனம் வராது. ஏன்னா இறைவன் தெரியாத வரைக்கும் மனம் தடுமாறிக்கின்னு எல்லா இடத்துலையும் சுற்றிக்கின்னு இருந்தது. இறைவன் நான் தான் தெரிஞ்ச பிறகு எங்கேயுமே போகல, எனக்குள்ளவே நான் அர்ச்சனை பண்ணின்னு இருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் ஆகாரம் தான் கடவுள் மனிதனுக்கு. ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தான் இந்து மதத்தில் கறி, மீன், கருவாடு எது மிருகத்தாட்சி போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான், வடை பாயசம் செய்து போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். காரணம் என்ன? அதுதான்டா உன்னை காப்பாற்றணும் அர்த்தத்தோடு வச்சான். அது மற்ற மதத்தில் கிடையாது. மற்ற மதங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம், ஆனால் கடவுளை அடைய முடியாது. மத புக்குங்களில் கடவுளை பற்றி இருக்கிறத தவிர கடவுள் கிடையாது. அப்போ கடவுள் உனக்குள்ள இருக்குது, அதை தேடி நீ எடுக்கணும். தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும். சிரமப்பட்டால் தான் அதை அடைய முடியும். ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும். அந்த சிரமப்பட்டு அதை அடையணும். அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் சந்ததிக்கும் நல்லது. இளமையிலே இந்த குழந்தைங்கள இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும். அதனால் அதை உங்கள் வம்சத்து வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லது கற்றுக் கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் தாடி வச்சவங்க இல்லை, கொண்டை கட்டினவங்க இல்லை, கொட்டை கட்டினவங்க இல்லை போய் விழாதீங்க. அதனால் ஒரு பயணம் கிடையாது. எவன் ஆசீர்வாதம் பண்ணியும் ஒரு பயணம் கிடையாது. எந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது. ஆனால் உன்னுடைய தாய் தகப்பன் காலில் விழுந்து வணங்குங்க. நீ கெட்டவனாக இருந்தால் கூட அந்த தாய் தப்பன் உன்னை வாழ்த்துறதுல குறையே வைக்க மாட்டான். ஏன்னா பெத்தவ அவன். அதனால் தாய் தப்பனை வணங்க கற்றுங்க. போகிறவன் வரவன் காலெல்லாம் விழுந்து வணங்காதீங்க. அதனால் ஒரு பயணம் உங்களுக்கு கிடையாது. நான் பல முறை சொல்கிறேன். நான் இதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது. எவன் காலிலையுமே விழ வேண்டியதில்லை, கடவுள் காலிலேயே விழ வேண்டியதில்லை. உங்களுக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டினதை உங்கள் தாய் தப்பன் தான். உங்கள் தாய் தப்பன் தான் உங்களுக்கு கடவுள். அந்த தாய் தப்பனை மனசில் சுமங்க, மரியாதை கொடுங்க, அவங்கள துன்புறுத்தாத வாழ வைங்க. அதுவே நீங்கள் செய்கிற பெரும் பாக்கியம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. அருளைத்தா நின் அருளைத்தா, வளத்தைத்தா உடல் நலத்தைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. வரத்தைத்தா நல்லறத்தைத்தா, திறத்தைத்தா நெஞ்சுரத்தைத்தா. அறிவைத்தா மன தெளிவைத்தா, மகிழ்வைத்தா நல் மனதைத்தா. ஆனந்தாயம் ஆனந்தா